வணக்கங்க. உக்ரைன் நாட்டு அதிபரை அமெரிக்கா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி பார்த்தீங்களா? அதே மாதிரி உக்ரைன் நாட்டு இராணுவ தளபதி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ நாடுகள் ட்ரோன் போருக்கு லாய்க்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சிருக்காப்புல. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்த போரில் தான் ட்ரோன் போர் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த உலகத்துக்கே ட்ரோன் போருக்கான முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனும் ரஷ்யாவும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் உக்ரைன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த ட்ரோன் போரில் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். உக்ரைனுக்குன்னு தனியாக ட்ரோன் படையே இருக்குங்க. அந்த ட்ரோன் படைக்குன்னு ஒரு தளபதி இருக்காப்புல. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாடிம் சுக்ரோவேஸ்கி. அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நேட்டோ நாடுகள் இன்னும் ட்ரோன் போருக்கு தயாராக இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காப்புல. முதல்ல நாம் ட்ரோன் போர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி வச்சு சுட்டு போரில் ஈடுபடுவாங்க. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ வீரர்களுக்கு பதிலாக ட்ரோன்களை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இந்த ட்ரோன்களில் கேமரா, வெடிமருந்து இதெல்லாம் இருக்குங்க. இதை வச்சு எதிரி நாட்டு இராணுவ வீரர்களை கண்காணிக்கவும் முடியும், அவங்கள தாக்கி அழிக்கவும் முடியுங்க. முதல்ல உக்ரைன் ட்ரோன் போரில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. வெறுமனே ட்ரோன்களை எதிரிகளை கண்காணிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் உக்ரைன் நாடு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெடி மருந்துகளை கடத்துறதுக்கும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் முக்கியமாக மதர்ஷிப் ட்ரோன் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உக்ரைன் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அது என்ன மதர்ஷிப் ட்ரோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்ரோன் இருக்குங்க. அந்த ட்ரோனுக்குள்ள குட்டி குட்டி ட்ரோன்கள் இருக்கும். இந்த பெரிய ட்ரோன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே போயிட்டு இந்த குட்டி ட்ரோன்களை என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டவிழ்த்து விட்டுருங்க. இந்த குட்டி ட்ரோனை வழி நடத்துறது தான் இந்த மதர்ஷிப் ட்ரோனோட வேலைங்க. அது எப்படி வழி நடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் நாட்டிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி இந்த சின்ன ட்ரோன்களுக்கு கடத்துங்க. அதன் அடிப்படையில் இந்த சின்ன ட்ரோன்களை உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் கட்டுப்படுத்தி எதிரி நாட்டு வீரர்களை வீழ்த்துவாங்க. ஒருவேளை இந்த எதிரி நாடுகள் ஜாமர் கருவியை பயன்படுத்தி இந்த ட்ரோன்களுக்கு வரக்கூடிய சிக்னல்ஸை தடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உக்ரைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ட்ரோன்களை வழி நடத்துவாங்க. அதாவது நேவிகேட் பண்ணுவாங்க. சுடுறது, அழிக்கிறது எல்லாமே யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல்ஸை கொடுக்கக்கூடிய உக்ரைன் நாட்டு இராணுவ வீரர்களுங்க. இந்த மாதிரி உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் தாக்குதலை பார்த்துட்டு ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் ட்ரோன்களை வச்சு உக்ரைனை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்கப் ட்ரக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிக்கப் ட்ரக்ஸில் மிஷின் கன்ஸை மவுண்ட் பண்ணி அதை வச்சு ட்ரோன்களை என்ன பண்ணியிருக்காங்க, சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இதோட நிற்காம உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசர் ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த ட்ரோன்களை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சோதனை பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இனிமே ட்ரோன்களை லேசர் ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தாக்கி அழிக்க போகுதுங்க. இப்படி ட்ரோன் போரில் அனுபவசாலியாக இருக்கிற காரணத்தினால தான் நேட்டோ நாடுகள் இன்னும் ட்ரோன் போருக்கு தயாராக இல்லை அப்படின்னு உக்ரைன் நாட்டு இராணுவ தளபதி விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. அதுலேயும் அவர் குறிப்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டோ நாடுகள் இன்னும் ட்ரோன்களை வீழ்த்துறதுக்கு ஏவுகணையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு ட்ரோனை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சில $1000 இருந்தாலே போதும், ட்ரோன்களை உருவாக்கிடலாம். ஆனால் ஒரு ஏவுகணையை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா $1,00,000 ஆகும். இதை இன்னும் புரிஞ்சுக்கிடாம தான் ட்ரோன்களை வீழ்த்துறதுக்கு நேட்டோ நாடுகள் ஏவுகணையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை வீழ்த்துறதுக்கு நேட்டோ நாடுகள் கிட்ட போதுமான ஆயுதங்கள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் போர் தந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ட்ரோன் போருக்குன்னு தனியாக போர் தந்திரங்கள் இருக்குங்க. இந்த ட்ரோன் போருக்கான தந்திரங்களை இன்னும் நேட்டோ புரிஞ்சுக்கல. அதனால தான் நேட்டோ நாடுகள் இன்னும் ட்ரோன் போருக்கு தயாராக இல்லை அப்படின்னு உக்ரைன் நாட்டு இராணுவ தளபதி விமர்சனமாக வச்சுருக்காருங்க. இந்த ட்ரோன்கள் போரில் தனக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தினால உக்ரைன் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 2.2 மில்லியன் குட்டி ட்ரோன்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. 1 லட்சத்துக்கும் அதிகமான பெரிய ட்ரோன்களை
உக்ரைன் நாடு வந்து உற்பத்தி பண்ணியிருக்குங்க. இது ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெறும் 1.4 மில்லியன் ட்ரோன்களை மட்டும்தான் உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ட்ரோன்களை மட்டுமே பயன்படுத்தி உக்ரைன் நாடு 60% இலக்குகளை வந்து அழிச்சு ஒழிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் மட்டும் இல்லை அப்படின்னா உக்ரைன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. எதிரி வந்து எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரிசமமா இன்னைக்கு வந்து சண்டை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ட்ரோன் தாங்க. இதை பார்த்துட்டு தான் ஒவ்வொரு நாடுகளும் பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட் ஏவுகணைன்னு உற்பத்தி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ட்ரோன்கள் மேலே கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்க. நம்ம நாடும் இந்த ஆளில்லா போர் விமானங்களை வந்து உற்பத்தி பண்ண திட்டம் வகுத்துக்கிட்டு இருக்காங்க. இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்கால போர் அனைத்துமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ட்ரோனையும் நம்பி தான் நடைபெறும். காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.